ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்கள் நல்ல நேரம் எப்போ வரும், நல்ல வேலை எப்போ கிடைக்கும், பணம் எப்போது சம்பாதிப்பேன், வீடு கட்ட முடியுமா, வண்டி வாகனங்கள் வாங்க முடியுமா, எனக்கு எப்போ வருமானம் வரும், குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும், நிதி பற்றாக்குறை நீங்குமா, பார்த்தீங்கன்னா கடனை கட்டுவனா அல்லது பேங்கில் லோன் கேட்டால் கடன் கிடைக்குமா, இப்படி நல்ல நேரம் வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. ஆமாங்க, அடுத்த 4 மாத காலம் உங்கள் ராசி அதிபதி 6ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வார். வாங்க சுக்கிர பயிற்சி பலன் விரிவாக தெளிவாக ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 1/9/2026 முதல் 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 15 முதல் மார்கழி மாதம் 18 வரை சுக்கிர பகவான் ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மீனம் ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், மாடி வீடு, வண்டி வாகனங்கள், ஆடு மாடு, ஆடம்பர வசதி வாய்ப்புக்கு காரகன். நவ கிரகங்களில் அசுர குரு. சுக்கிரன் அப்படின்னாலே அசுர குரு தான், அதாவது தேவர்களுக்கு எதிரான ஒரு கிரகம். ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த பார்த்த கிரகத்திற்கு ஏற்ப சுக்கிரன் ஜாதகனுக்கு வசதி வாய்ப்புகளை, நல்ல குணாதிசயங்களை கொடுக்கக்கூடியவர். பார்த்தீங்கன்னா மனிதன் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. மண்ணுக்காக தான் அடிச்சுக்கிறாங்க, நகை தான் கடத்திக்கிட்டு வராங்க. அதே மாதிரி பெண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பவர்கள் உண்டு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில் தான் மனிதனுடைய வளர்ச்சியும் இருக்கு, மனிதனுடைய இழப்பும் இருக்கு. மனிதன் வசதியா வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒரு தொழில் அமைத்துக் கொள்கிறார்கள், தினந்தோறும் வேலைக்கு செல்கிறார்கள், வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். எப்படி வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், நல்லா வசதியாக இருக்கணும், தன்னை 4 பேர் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போய் சுக்கிரன் அவருடைய காரகத்துவங்களை நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவார். ஏன்னா சுக்கிரன் தான் மக்களுக்கு இனிமையும் ஆடம்பர வசதியும் கொடுப்பவர். அதே மாதிரி அசுரத்தனத்தையும் சுக்கிர பகவான் தான் கொடுக்கக்கூடியவர். மற்றவர்கள் பணங்காசு சம்பாதித்து வைத்திருப்பதை, தங்க நகையை திருடி செல்வது, வெளிநாட்டிலிருந்து கடத்திக்கிட்டு வர்றது, பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, மற்றவர்கள் சொத்துக்கள் மேல் அவசியம் இல்லாமல் மற்றவனையும் கெடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் போய் கேஸு போடுறது, ஏமாற்றுவது, காதல் விவகாரங்களில் காதல் கைகூடலைன்னா எனக்கு கைகூடலை, எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா சுக்கிரன் அசுர குணத்தை அந்த ஜாதகனுக்கு ஏற்படுத்தி விடுவார். அப்போ காதல் விவகாரங்களில் கொலை நடக்குது, கணவன் மனைக்குள் தம்பதியருக்குள் ஒற்றுமை இல்லை அப்படின்னா கொலை நடக்குது. ஒரு மனிதனுக்கு நல்ல குணத்தையும் அசுர குணத்தையும் ஏற்படுத்துவதில் சுக்கிர பகவான் முதன்மையானவராக இருக்கிறார். சுக்கிரனுடைய ஆராய்ச்சியில், என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் செல்வாக்காக வாழ்வதற்கும் ஜெயில் தண்டனை அனுபவிப்பதற்கும் இந்த சுக்கிர பகவான் முதன்மையாக நல்ல குணத்தையும் அசுர குணத்தையும் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு கடந்த 4 மாத காலமாக பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கன்னி வரை சுக்கிர பகவான் செல்வது ஒரு சாதகமற்ற இடம்தான்.
மிதுனம் வந்து சுக்கிரனுக்கு நட்பு வீடாக இருந்தாலும் மிதுனத்தில் சுக்கிரன் செல்வது சாதகமல்ல. கடகம் ராசியில் சுக்கிரன் செல்லும் போது அது வந்து பகை வீடு. சிம்மம் வந்து சுக்கிரனுக்கு கடும் பகை வீடு. கன்னி வந்து சுக்கிரனுக்கு நேச வீடு. ரிஷபம் ராசி என்பதற்கு 6வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று 1/9/2026 முதல் 2/1/2027 வரை சிறப்பாக உங்களுக்கு சத்ருஸ்தானம் மிக பலமாக போகிறது. 6ஆம் இடம் பலமானா என்ன ஆகும்? உடலில் இருந்து வந்த நோய் நொடி நீங்கும். உடம்புல வந்து கட்டி இருக்கு, கொப்பளம் இருக்கு. உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா குடல் சார்ந்த அல்சரு, சுக்கிரன் சார்ந்த நோய் நொடி இருக்கக்கூடியவர்கள், பிரஷர் அதிகமாக போச்சு, சர்க்கரை அதிகமாக போச்சு, வியாதிகள் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இப்போ வந்து அப்படி படிப்படியாக நன்றாக இருக்கும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு நோய் நொடி இருந்தால் கூட இப்போ வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த நோய் வந்து விலகிவிடும். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் செல்லும்போது அடுத்த 4 மாதம் ரிஷபராசி என்பர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு வேலையே இல்லை, சம்பாதிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சம்பாத்தியம் வேலை அமையும். சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் செல்லும்போது பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் பதவி உயர்வு கிடைக்கும். கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேஸ் வந்து நிவர்த்தி ஆகும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் எதிரிகள் தொல்லை இருக்கு, பகைவர்களால் தொல்லை இருக்கு அப்படின்னா அந்த தொல்லைகள் இப்போ நீங்கும். உங்களுக்கு வந்து 6ஆம் இடம் பலமாகும் போது அடுத்த 4 மாத காலம் உங்கள் வேலை தொழில் உத்தியோகத்திற்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், கலைத்துறையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜொலிப்பீங்க. புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வீட்டுக்கு தேவையான மின் சாதன பொருள் வாங்கிக்கலாம். பிரிட்ஜி வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், கிரைண்டர் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான மின் சாதன பொருள் இப்போ வந்து வாங்கி வைப்பீங்க. புதுசாக வந்து ஏசி மாட்டலாம். அதே வழியில் மின் சாதன பொருள் ஒரு 2-3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகும். பழுதாகி அதை வந்து நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி அதுக்கான செலவுகள். அதே மாதிரி விவசாயத்தில் கிணத்து மோட்ரு பம்ப் செட் வச்சுருக்கிறீங்கன்னா மோட்ரு வந்து காயில் போகிறது, பீஸு போகிறது, இந்த மாதிரி விவசாயத்தில் மின் சாதன பொருட்கள் சார்ந்து உங்களுக்கு வந்து பண செலவுகளை உண்டாக்கும். 6வது வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செல்லும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து பூ விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதிகமாக வந்து பூ விலையும் விற்கும், அதிக லாபம் பார்க்கலாம். 6வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, எதிர்பாலினவர்களை இந்த காலகட்டத்தில் தரக்குறைவாக பேசுறது, அசிங்க அவமானப்படுத்துறது இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா எதிர்பாலினவர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சென்று வரதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திடும். அடுத்த 4 மாத காலம் ரிஷபம் ராசி என்பர்கள் 18 வயது நிரம்பாத பெண்ணிடம் ஃபோனில் பேசுறது, ஆசை வார்த்தைகள் கூறுறது இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். புரட்டாசி மாதம் முதல் செவ்வாய் பார்வையில் சுக்கிர பகவான் வந்து அமர்வார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி இளைஞர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு காதல் விருப்ப திருமணங்கள் நடைபெறும். காதல் விவகாரங்கள் மூலம் இரு குடும்பங்களுக்குள் சண்டை சச்சரவு, காவல் நிலையம் போயிட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து இளைஞர்கள் காதலித்து கொண்டிருப்பவர்கள், விருப்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, ஓகே, உடனே கல்யாணம் பண்ணிடுங்க. காலம் கடத்தினீங்கன்னா அப்புறம் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஏன்னா சுக்கிரன் வந்து அசுர குரு. எதிர்பாலினவர்களால் கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி, அவமானப்படுற மாதிரி நீங்கள் நடந்து கொண்டீங்கன்னா அப்புறம் அசிங்கம், அவமானம்தான். அதனால் வந்து எதிர்பாலினவர்களிடம் ரிஷபம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம்
4 மாதம் பெண்களை குறை சொல்றது, வயதான பெண்கள், வாளாவெட்டி பெண்கள், விதவை பெண்களை துன்புறுத்துறது, கெட்ட விதமாக பேசுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணிடம் ஃபோனில் பேசுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும். ரிஷபம் ராசி அதிபதி 6ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து எதிரிகளை உருவாக்கி கொண்டால் மட்டும்தான். அதனால் வந்து பேச்சுவார்த்தையில் தன்மை வேண்டும். கமிஷன், தரகு, புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்போ திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், இவங்களாம் வந்து அதிகமாக கமிஷன் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். திருமண வரன் பார்க்கக்கூடிய புரோக்கர்கள் அதிக வரன் செட் பண்ணி அதிகமாக வந்து கமிஷன் வாங்குவீங்க. பொதுமக்களிடம் நல்ல பெயர் எடுப்பீங்க. ரிஷபம் ராசி என்பர்கள் இந்த கால சூழ்நிலையை நீங்கள் வந்து கரெக்டாக கையாளுங்கள். பொதுமக்களிடம் உங்கள் பெயர் வந்து நல்லபடியாக விளங்கும். அரசியலில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், ரிஷபம் ராசி என்பதற்கு இந்த காலகட்டம் மிக பிரபலமான நல்ல பெயரை கொடுக்கும். ரிஷபம் ராசிக்கு 11வது வீட்டிலே சனி இருப்பது, சனி வக்கரமாக செல்வது உங்களுக்கு வந்து நல்ல லாபம். எதிர்பாராத திடீர்னு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நல்ல வருமானம், அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு வந்து சனி வக்கர காலமும் கொடுக்கறது. அப்போ வந்து வீடு, வண்டி, வாகனம், நிலம், சொத்து, இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகள் நீங்கள் வந்து நன்றாக ஆடம்பர வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.